Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆனந்த் சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கரூரில் தான் இருக்கோம். நேற்றே இந்த களத்தில் நம்ம இருக்கிறது நம்மளால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கரூருக்கு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இங்கே வந்து அரசு விழாக்கள், அரசு சார்ந்த விழாக்கள் நிறைய நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரூரில் அவரு கால் தடம் படிக்கும் அந்த நேரத்தில் மக்கள் அவரை வரவேற்க ஒரு திருவிழா கோலமாகவே கரூரை மாற்ற தயாராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே நின்றுட்டு இருக்க இடகம் கொங்கு கல்லூரி. நேற்றே நம்ம வந்து இங்கே பார்த்துருந்தோம். இங்கே வந்து 5000 பேருக்கு மட்டுமே இன்றைக்கு அனுமதி, QR பாஸோட அனுமதிக்கிறாங்க. இங்கே வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கூட்டமானது இங்கே நடைபெற இருக்கிறது. முதலில் சென்னையிலிருந்து கிளம்பும் முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி வந்தடைஞ்சு அங்கிருந்து ரோடு மார்க்கமாக, அதாவது சாலை மார்க்கமாக கரூர் வந்து அடைகிறாரு. கரூரில் கிருஷ்ணராயபுரத்தில் ஒரு தொழிற்சாலையில் அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்கிறார். அதனை தொடர்ந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ ஆனது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த 10 கிலோமீட்டரும் ரோட் ஷோ பண்ணி முடித்ததும் இங்கே நேராக வந்து இந்த கலை கல்லூரியில், அதாவது கொங்கு கல்லூரியில் வந்து 5000 பேர் கொண்ட மக்களை அவர் சந்திக்கிறார். நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக அது இருக்க போகுதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஒரு இந்தியாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக அமைஞ்ச அந்த கரூர் சம்பவம். அதை தொடர்ந்து அவர் வரக்கூடிய முதல் நிகழ்ச்சியானது இன்றைக்கு இருக்க போகுது. முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்தின் போது கரூர் வந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து இன்றைக்கு அவர் கரூரில் தன்னுடைய காலத்தடத்தை பதிக்கிறார். இங்கே அவர் வருகைக்கு கரூரிலிருந்து அந்த 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். வழி நடுக எல்லாருமே அந்த தாவேக்கா கொடியானது அமைக்கப்பட்டிருக்கு, பேனரானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். இங்கே எந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு நேற்று நம்ம சொன்னோம். மேற்கூரை, அதுக்கு இல்லாமல் கழிவறை வசதிகள், மருத்துவ முகாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே தொடர்ந்து தான் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவர் இங்கே வரும்பொழுது சரியாக 11:30 மணி அளவில் இங்கே வந்து மக்களை சந்தித்து அவங்க முன்னாடி உரையாற்ற போகிறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இதனை தொடர்ந்து அவர் கலெக்டர் அலுவலகம் சென்று அங்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறார். இந்த 41 பேர் குடும்பத்தாரையும் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு தான் அவரும் சந்திக்க போகிறதாக நிறைய தகவல் வருது. அதுக்கும் இன்னும் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல அப்படின்னாலுமே கூட இங்கே வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் மட்டுமே நடக்க போகுது. அவரோட வாகனம், அதாவது அவரு நின்று பேசக்கூடிய அவரது பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனமும் நேற்று இரவே இங்கே வந்துருச்சு. கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை அனைவரையுமே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் வச்சு அவர் சந்திக்க போகிறதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியும் பங்கேற்றுட்டு இன்று முழுவதுமே வந்து அவர் கரூரில் தான் அவரோட நேரத்தை கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு தான் அவர் சென்னை திரும்புறதாகவும் நம்மளுடைய தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நீங்கள் நின்றுட்டு இருக்க இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்க சாலைகள் அப்படின்றதும். இங்கே வந்து அனைவருமே அந்த காலையிலேருந்தே தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்த வண்ணமாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த நுழைவாயில தான் இருக்கோம். காலையிலேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலிருந்தே நிர்வாகிகளும் தொண்டர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்காங்க. வரக்கூடிய அந்த 5000 பேருமே இதன் வாயிலாக தான் வரணும். மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃபுல் செக்கப்போடு தான் அனுப்புகிறாங்க. இங்கே வாலண்டியர்ஸ் இருக்காங்க, பவுன்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை பலத்த பாதுகாப்போடு தான் மக்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் வந்து உள்ளே அனுமதிக்கலை. ஏன்னா அதுக்கான நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி அந்த நேரத்தில் தான் வந்து
இன்னும் மக்கள் அதிகமாக வர வேலையில் எல்லாரையுமே உள்ளே விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம நேற்று பார்த்தோம். இதோட அமைப்பானது நேற்று கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த மேற்கூரையானது போடப்பட்டிருக்கு முழுமையாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்ததாங்க இங்கேயுமே அமைஞ்சிருக்கு. அந்த கோட்டை மாதிரியான வடிவத்தில் அவரை வரவேற்கவும் மக்கள் நுழைவாயில வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு கூட்டம்னு போட்டு சி ஜோசப் விஜய், முதல்வர் சி ஜோசப் விஜய் அப்படின்ற கட்டவுட்டோடு மக்களை வரவேற்க தயாராகிடுச்சு. இன்றைக்கான களம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கழிவறையும் குடிநீர் வசதிகளும் அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். காவல்துறையை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பலத்த பாதுகாப்போடு இன்றைக்கி இந்த கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா போன முறை பல இடங்களில் வந்து சில குறைகள் இருந்தது. கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு தான் கையாண்டிருக்காங்க. இன்றைக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறம் தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் திருச்சியில் நன்றி தெரிவிப்பு கூட்டம் தொடர்ந்து இன்றைக்கு கரூரில் அந்த சந்திப்பு கூட்டமானது நடக்க இருக்குது. இங்கேயும் அனைத்து வகையான வசதிகளும் ஏற்பாடு வசதிகளும் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. நுழைவாயில் வந்து மெட்டல் டிடெக்டராக இருக்கட்டும், கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும், மருத்துவ முகாமாக இருக்கட்டும், மக்களுக்கு இங்கே உள்ள அவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அமைக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் இங்கே மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஏன்னா அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய விஜயபாஸ்கர் அவர்கள் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால இணைஞ்சதாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் இணைந்து இவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியானதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்த மாதிரி இந்த நுழைவாயில் அதில் வந்து ஒரு கோட்டை வடிவத்தில் வந்து பண்ணி உள்ளே நம்மளை வரவேற்க தயாராக இருக்குன்னே எடுத்துக்கலாம். இரவு முழுவதும் கிட்டத்தட்ட 1 வார காலமாக இந்த வேலைகளை இரவும் பகலுமாக பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளதாக இருக்கோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி 5000 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குழுவானது தயார் நிலையில் இருக்காங்க. முதல்வர் அவர்கள் பேசக்கூடிய வாகனம் தயார் நிலையில் இருக்குது. அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கே முழுமையாக முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னாங்க சொல்லணும். இன்றைக்கு வரக்கூடிய இந்த 5000 பேருக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே வந்து வழக்கமாக அவங்களோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த பையை வந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த 5000 பேர் மக்களுக்குமே 5000 சேர்களிலுமே இது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5000 பேர் மக்களுக்குமே வந்து 5000 மக்களுக்கும் இங்கே அவங்களுக்கு உண்டான உணவுப் பொருட்கள் ஒரு பையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா என்றும் மக்கள் பணியில் எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவரோட பேர் பதிக்கப்பட்டிருக்க இந்த பையில் தான் வந்து வரக்கூடிய 5000 பேருக்கு உண்டான உணவுப் பொருட்களை வழங்கியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சதுக்கப்புறம் அவரோட பங்களிப்பும் இந்த தாவேக்காக்கு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக கரூரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் அவருக்கு உண்டான ஒத்துழைப்பானது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அதுதான் இந்த பையிலையுமே வந்து அவரோட பெயர் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மதியழகன் அவர்களோட இணைஞ்சு அவங்க பணியாற்றக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதிமுகவில் விலகி விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால எவ்வளோ தூரம் அவர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய 5000 பேருக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய உணவு பையில் என்ன இருக்குன்னா ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று இருக்குங்க, அதுக்கப்புறம் மிக்சர் பேக்கெட்டு, பிஸ்கெட், ஒரு ஸ்வீட்டு. யாருக்குமே வந்து எந்த விதமான ஒரு வகையிலும் அவங்களுக்கு குறை வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணீர் பேக்கெட் வச்சுருக்காங்க. தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி நம்மளுக்கு தெரியும். இந்த பாட்டில் தண்ணி இல்லாமல் அங்கங்கே டேங்குகள் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த ரீஃபில் மாதிரி இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஒன்று வச்சுருக்காங்க, பிஸ்கெட், மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்களில் இத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இந்த பையில் இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய 5000 பேருக்கும் இது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது இங்கே தான் வந்து முதல்வர் அவர்கள் பேச போகிறாங்க. சரியாக 11:30 மணி அளவில் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அவரோட மக்கள் சந்திப்பு கூட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார். அது மட்டும் இல்லாமல் முதலில் வந்து ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் அவர் வந்து பங்கேற்கிறார். அதை தொடர்ந்து ரோட் ஷோ, அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரூரில் பல்வேறு அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார். ஸோ 5000 பேர் இப்போ இருக்கைகள் காலியாக இருக்கிறனாலும் எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் வெளியே காத்திருக்காங்க. ஸோ அவங்களோட உள்ளே அனுமதிச்சதுக்கப்புறம் அவங்களோட நேரம் தொடங்கினதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம். முதல்வர் அவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்ற ஆர்வத்தோடு நாங்களும் வந்திருக்கோம். எல்லாரும் அந்த ஆர்வத்தோடு தான் இருக்கும். என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றதும் தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிச்சயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.